साथियों, तमिलनाडु के लिए ये डेवलप भारत का नेतृत्व करने का समय है, लेकिन डीएमके तमिलनाडु को पुरानी सोच में, पुरानी पॉलिटिक्स में फंसाकर रखना चाहती है। पूरी डीएमके एक फैमिली की कंपनी बनकर रह गई है। डीएमके की फैमिली पॉलिटिक्स की वजह से तमिलनाडु के यूथ को आगे बढ़ने का मौका नहीं मिल रहा है। डीएमके से चुनाव लड़ने और डीएमके में आगे बढ़ने के लिए 3 मेन क्राइटेरिया है, 3 मेन क्राइटेरिया है। फर्स्ट, फैमिली पॉलिटिक्स, सेकंड, करप्शन, थर्ड, एंटी तमिल कल्चर। நண்பர்களே, வளர்ந்த இந்தியாவை வழிநடத்தும் தமிழகம் வழிநடத்தக்கூடிய ஒரு நேரம் இது. ஆனால் தமிழகத்தைச் சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் பழைய சிந்தனையில் இருந்து கொண்டிருக்கிறது மட்டுமல்ல, பழைய அரசியலை செய்து இதிலே நம் அத்தனை பேரும் இதிலே சிக்க வைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற திமுகவும் திமுக குடும்ப சொத்தாக நிறுவனமாக அது மாறிவிட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திமுகவுடைய குடும்ப அரசியல் காரணமாக தமிழக இளைஞர்கள் முன்னேற முடியாமல் இங்கே வாய்ப்பே இல்லை, முன்னேறதுக்கு வாய்ப்பே இல்லை என்பதை நான் சொல்லிக் கொள்கின்றேன். அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் திமுக இருந்து நீங்கள் தேர்தலை போட்டி போடணும்னு சொன்னா அதுல 3 விஷயம் திமுகல முக்கியமா வச்சிருக்காங்க. ஒன்னு, நீங்க மிகப்பெரிய குடும்பத்திலிருந்து வந்திருக்க, அரசியல் குடும்பத்திலிருந்து வந்திருக்கணும். ரெண்டாவது, ஊழல் பண்ணணும். ஊழல் தான் மிகப்பெரிய அளவுகோல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து ரெண்டாவது. மூன்றாவது, தமிழை கலாச்சாரத்தை எதிர்க்க வேண்டும். இது மூன்றையும் வைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை பின்னோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.